அந்த பைத்தியக்கார பொண்ணு அப்படிதாம்மா, எப்படி போட்டு விட்டாலும் போட்டுக்க மாட்டா. அதுக்குன்னு எப்படி விட்டுற முடியும்க்கா? எல்லாரும் எப்படி பாக்குறாங்க பாருங்க. ஏய் காட்றா, வீடியோ ஷேக் பண்ணா, ஜூம் பண்றா, நல்லா ஜூம் பண்றா. ஜூம் பண்ணு. அப்படிதான். எதுக்கு மறுபடியும் கழட்டின? நில்லுன்னு சொன்னேன். நில்லுன்னு சொல்றல. ட்ரெஸ் ஒழுங்கா போடு. ட்ரெஸ் ஒழுங்கா போடு. சொன்னதை கேப்பல்ல? உன்ன பாருங்கடா, அப்லோட் பண்ணா செம்மையா இருக்கும்டா. நான் காக்கா வீடியோ எடுக்கிற போல யா ப்ரோ, இப்பதான் அப்லோட் பண்ண போறேன். வைரல் ஆக போதே, நீயே பாரு. அப்படியா? இங்க காட்டு. இதுல நான் எங்கடா காக்கா? உன்னையும் என்னையும் போட்டா யாரு ப்ரோ பாப்பா? அப்படியா? பார்க்கலாம். கொடு. ஹேய், தனியா சொல்லணுமா? கல்ட்ரா கல்ட்ரா. டேய் ராஜு, 50k வியூஸ்ரா. டேய் 50k வியூஸ் ஆண்டா. நீங்க துணி இல்லாம இருந்தாலும் பாக்குறாங்கடா. ஒரு வேலை பண்ணுவோம், பேண்ட்டை ஊத்தறலாம். 100k வியூஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா, விட்டுருங்கண்ணே அண்ணா, வேண்டாம் மன்னிச்சிருங்கண்ணே அண்ணா, தப்பாயிடுச்சுண்ணே. அது இன்னொரு தடவை இப்படி பார்த்தேன். பால்ராஜ், நான் உன்கிட்ட விழுந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் பால்ராஜ டச் பண்ணிருக்கேன். ஆனா எப்பவும் வராத ஃபீலிங் அன்னைக்கு பஸ்ல வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, எங்கது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஏதோ இருக்குன்னு. விடுறா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யார் அந்த புது பொண்ணு? டேய், அது புது பொண்ணு பழைய பொண்ணுலாம் இல்லடா, அது நம்ம ஸ்ரீ. நம்ம ஸ்ரீயா? நேத்து வரைக்கும் ஆவின் பால் மாதிரி இருந்தா இப்ப என்ன அமலா பால் மாதிரி இருக்கா? ஏய், இங்க பாரு. என்னடி ஸ்ரீ இப்படி ரெடி ஆயி போறா?
பால்ராஜ் கிட்ட என் லவ் சொல்றது சாதாரண விஷயம் இல்லடி. அதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகி வரணும். நல்ல ஒரு saree கட்டிக்கணும், சென்ட் அடிச்சுக்கணும், முகத்துக்கு நல்லா மேக்கப் போட்டுக்கணும். அப்போ என்ன பார்த்து அவன் சொல்லு விடுவான் பாரு. ஐயோ எனக்கு இவ சொல்லிருப்பா போல இருக்கே. பால்ராஜ் ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீ, சாரில ரொம்ப அழகா இருக்க, என்ன விஷயம்? அது ஆ, பால்ராஜ் என்ன சொல்லு. அம், ஆ, பால்ராஜ் ஒரு நிமிஷம். சரி. என்ன பயங்கரமா ரெடி ஆகி வந்திருக்கா? பர்த்டேவா அன்னைக்கு? ஏய், பால்ராஜ் மனசுல காதல பொறக்க வைக்கிற நாளு. அது சரி, நான் நேத்து உன்னை லவ் லெட்டர் எழுத சொன்னேன், எழுதிட்டியா? ஆ, இல்லையே. ஆனா இன்னைக்கு நல்ல நாளும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்ல. இல்லடி, நான் நேத்தே ஐயரை கேட்டுட்டேன், நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா அது வந்து எனக்கே எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு தெரியலடி. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வேணா எங்க கல்யாணத்துக்கு உனக்கு நல்ல புடவை எடுத்து தரேன். வா. என்ன விஷயம்? அது மகா, ஏதோ தைரியத்துக்காக வர சொன்னேன். ஆனா நீ இங்கேயே நின்னா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. தூரமா நில்லு. அவதான் ஏதோ சொல்லணுங்கிறாள, தள்ளிப்போ. ஓ ஓ, இப்ப சொல்லு. ஐ ஐ ஐ ஐ சொல்லு. ஐ லவ் யூ பால்ராஜ். டேய், மகாலட்சுமி ஐ லவ் யூ சொல்லி சிரிப்பு காட்டுறா. சிரிங்கடா. என்ன சிரிப்பு காட்டுற மாதிரி இருக்கா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றது புரியலையா உனக்கு? 10 நாளா எனக்கு பைத்தியம் பிடிக்குது, பசிக்குது, சாப்பிடணும்னு தோணல, தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல. முதல்ல எல்லாம் கண்ணாடிக்கு முன்னாடி 10 நிமிஷம் இருப்பேன். இப்பெல்லாம் நீ பாக்கணும்னு மணி கணக்கா ரெடி ஆயிட்டு வந்தா அத புரிஞ்சுக்காம அந்த வீணா போனவங்க கூட சுத்திட்டு இருக்க. ரொம்ப சீனி. எந்த பக்கம் திரும்பினாலும் நீ மட்டும்தான் இருக்க. எவ்வளவு யோசிச்சாலும் என்ன யோசிச்சாலும் எல்லாத்துலயும் நீ மட்டும்தான் இருக்க. அது பத்தாதுன்னு இவ வேற. சாரி ஸ்ரீ. அவ கேட்ல இருந்து இங்க வர்றதுக்குள்ள 72ல துடிக்க வேண்டிய என்னோட ஹார்ட் 172ல துடிச்சிட்டு இருக்கு. அது எங்க நின்னு போயிடுமோன்னு பயந்து என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? என்ன இன்னும் நீ சிரிக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? அது வந்து இல்ல. உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? தேங்க்ஸ் ஸ்ரீ.